nights with every thought of you. You're the one I ஹே எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் போயா, ஸோ அதனால் எல்லோரும் வீட்டில் இருந்தோம். ஹஸ்பண்ட் கேட்டால் இன்றைக்கி கேஎஃப்சி போயிட்டு சாப்பிடுவோமான்னு பார்த்தா ஈவினிங் சரியான மழையாக இருந்துச்சு வெளியில். ஸோ போக முடியாது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற டைமுக்கு வீட்டிலையே செய்து சாப்பிட எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ கேஎஃப்சி சிக்கனை வீட்டிலையே இன்றைக்கி ஈவினிங்க்கு செய்வோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெசிபி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஹஸ்பண்ட் செய்ய மாட்டேன், நான் மட்டும் தான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேஎஃப்சி சிக்கன் நாங்கள் இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேஎஃப்சி சிக்கன் செய்கிறதுக்காக நான் ஒரு பவுலில் 4 கப்ஸ் தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அதோட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ நாங்கள் இந்த உப்பு கலந்து வச்சுருந்த அந்த தண்ணியில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்படியே ஊற வைக்க போகிறோம். நான் இதில் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே லெக் பீசஸ் தான் நான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் அதை ஒரு கிளிங் ரேப்பால் கவர் பண்ணி 1 ஹவருக்கு அப்படியே ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்கிறதுக்காக இன்னொரு பவுலில் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பேஸ்ட்டும் நான் இப்போ சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் வினாகிரி சேர்த்துக்கொள்கிறேன். வினாகிரி சேர்த்துட்டு இப்போ நான் இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் பவுடரில் எடுக்கிற மில்க் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட், இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட்டிகள் இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாங்கள் இதை ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1 ஹவர் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கிளிங் ரேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நாங்கள் மேரினேட் பண்ணி வைக்க தான் இருக்குது. இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், யூ கேன் செக் தேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இதையுமே நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேட் ஆக வைக்க போகிறோம். இது நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னு சொன்னால் இன்னுமே பெட்டர். பட் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் தான் ஒரு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேட் ஆக வச்சேன். ஸோ இப்போ இதை நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லா சைடும் நல்லா அந்த மசாலா படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வைப்போம். இது நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறபடியாக நான் அந்த மெஷர்மெண்ட் சொன்னேன். இதே நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் அதை விட கூட கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் வேறொரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். இதோட நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோளமாக சேர்த்தேன். என்னால் அதை வீடியோ பண்ண முடியாமல் போயிட்டு. அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து, ஒரு டீஸ்பூன் அளவு கார்லிக் பேஸ்ட், அதாவது பூண்டு அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பேஸ்ட், இஞ்சி விழுது. நீங்கள் இந்த விழுதுக்கு பதிலாக நீங்கள் பவுடர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதோடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் அளவு வினாகிரி சேர்த்து நல்ல ஈவனாக எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். இந்த மிக்சரில் நான் கோதுமைமா அண்ட் சோளமா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன், நீங்களும் சேர்த்துக்கொள்ளுங்க.
அதெல்லாம் நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். நான் முதலே சொன்ன மாதிரி தான், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் மில்க் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நார்மலாக மில்க் பவுடரில் வர்ற மில்க் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃபைனலாக நான் இதில் ஒரு முட்டை சேர்த்து எந்த வித லம்ஸும் இல்லாமல் ஒரு பேட்டர் பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இந்த மிக்சர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கடைசியில் இந்த பேட்டரில் நாங்கள் சிக்கனை டிப் பண்ணி மிக்சரில் போட்டு திருப்பி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக பொரிச்சு எடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நாங்கள் மிக்சர் செய்ய போகிறோம். நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். சிக்கன் மேரினேட் பண்ணி ஒரு 1 hour இருக்கும். இங்கே மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. அதோட இந்த ஒரு பேட்டரும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ சிக்கனை ஒன்றா இந்த பேட்டரில் போட்டு திருப்பி மாவில் போட்டு திருப்பி ஒருக்கா பேட்டரில் போட்டு திருப்பி ஒருக்கா மாவில் போட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண தான் இருக்குது. இங்கே நான் ஆயில் ஒரு 4 கப் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆயில் ஹீட் ஆகிற கேப்பில் நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் கட்லெட் செய்கிற மாதிரி தான். இந்த மிக்சரில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஒருக்கா இந்த மிக்சரில் போட்டு நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண தான் இருக்குது. கடைசியில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா உதிரி விட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குன்னு சொல்லி. நமக்கு KFCயோட அந்த ஒரு 100% கிடைக்காட்டி கூட இது வீட்டில் செய்து சாப்பிட்றதுக்கு ஓகே. டேஸ்ட்டும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்புட். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. நீங்களுமே இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் இதில் போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் வளமையாக இருக்கிற பொருட்கள் தான். அண்ட் தட்ஸ் இட். அண்ட் ஃபைனலி we both were having some good time. ஸோ இந்த சிக்கன் நல்லா வந்துட்டுன்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். Thank you for watching. See you soon in another vlog. Please subscribe, like and share. Thank you for watching.